வணக்கங்க. இன்னைக்கு பார்க்குறது இன்றைய இரவு உணவு தாங்க. ரொம்பவே அருமையான இந்த இரவு உணவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் உதவும். வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு உணவாகவும், ஜீரணத்துக்கு ஏற்ற ஒரு உணவாகவும் இருக்கும். இதுக்கு தேவையானது சாமை அரிசி. சாமை நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. 1 பங்கு சாமை அரிசிக்கு 1/2 பங்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இந்த சாமை அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பாசி பருப்பையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். காளான் ஒரு 5 அல்லது 6 நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதிகமாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசிக்கு ஒரு 5 மடங்கு அல்லது 6 மடங்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நறுக்கி வச்ச காளானை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அதில் இருக்கிற தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதுங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா 3/4 வேக்காடுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ கேரட் பீன்ஸும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கிற சாமை அரிசியை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் நல்லா 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வதக்கி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காளான் நம்ம வதக்கும் போதே பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அதனால கடைசியாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும், கஞ்சி தயாராகிரும். குக்கரில் வச்சோம்னா இதெல்லாமே அப்படியே காய்கறியெல்லாம் கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிரும். எல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது. இப்படி வைக்கும்போது தான் நல்லா அதில் இருக்கிற காய்கறியும் நம்ம கண்ணுக்கு தெரியும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லா மென்னும் சாப்பிடுவோம். இந்த இரவு உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட நான் சுண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அந்த சுண்டைக்காய் பொரியலுக்கும் இந்த கஞ்சிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. இன்றைக்கி இரவு உணவு இது தாங்க. இது பிடிச்சிருந்தா நாளைக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸுக்கும் உதவும். வயசானவங்களுக்கு ரொம்பவே திருப்தியான ஒரு வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு உணவாகவும் இருக்கும். நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான இரவு உணவு தான் இது. இது பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசம் ஆகட்டும்.